ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பராக ஒரு ப்ரான் பிக்கிளும் பிறகு நேற்று எங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நேற்றும் ஒரு ஃபங்க்ஷன், அதனால் நான் லஞ்சு சிம்பிளாக தான் பண்ணேன். சால மீன் ஃப்ரை, ரசம், ரைஸு இது தான். நம்ம அது கூட ப்ரான் பிக்கிள் பார்க்க போகிறோம். ப்ரான் பிக்கிள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் 2 வீடியோ போட்டிருக்கிறேன். இது 3வது ப்ரான் பிக்கிள். இது சூப்பராக இருக்கும். இதில் பூண்டு நிறைய போட்டு பண்ணியிருக்கேன். இது 2 in 1 பிக்கிள்னு சொல்லலாம். நீங்கள் பூண்டு கூட மசாலா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா பூண்டு ஊறுகாய் மாதிரி இருக்கும். ப்ரான் கூட மசாலா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ப்ரான் ஊறுகாய் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1.5 கிலோ ப்ரான், அதாவது இந்த வளர்ப்பு இறாலை வாங்கி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. 2-3 தண்ணி நான் உப்பு போட்டு நல்லா பசைஞ்சு கழுவிருக்கிறேன். நீங்கள் மஞ்சளும் சேர்த்து போட்டு நல்லா பசைஞ்சு கழுவானா நீங்கள் கழுவிக்கோங்க. அதாவது மஞ்சளும் உப்பும் கல் உப்பும் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவானா கழுவிக்கோங்க. ஏன்னா வளர்ப்புறால் எப்போவுமே நல்லா மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கழுவுறது நல்லது. நான் உப்பு மட்டும் கல் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி 2-3 தண்ணி நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் மசாலா சேர்த்து ஊற வச்சிடலாம். நாம் போடக்கூடிய இந்த மசாலா அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ இறால் வரைக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஊறுகாய் பண்ணிங்கன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னே 2 கிலோ அளவு, நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னே 1.5 கிலோ இருந்த இறாலை க்ளீன் பண்ணி இவ்வளோ வந்திருக்கு. இதுக்கு நான் மசாலா சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். நல்ல கலரும் வரும், உங்களுக்கு நல்ல காரமும் கிடைக்கும். அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன், காஷ்மீரி மிளகாய் தூள். இது கூட அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். உப்பு இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துருக்குறேன். நான் மஞ்சள் போட்டு இதை கழுவலை, இந்த க்ளீன் பண்ணும்போது மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணலை. அதனால் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். ஒருவேளை நீங்கள் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள். இப்போ இதை நல்லா கிளறி எடுத்து வச்சிடலாம். ப்ரானை மசாலா போடுறதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா ப்ரானை நல்லா கையால் பிழிஞ்சி அதில் இருக்க தண்ணி எல்லாமே நீங்கள் எடுத்துடணும். அப்படி இல்லை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வடிகட்டியில் போட்டு வச்சுட்டு நல்லா ஸ்பூனால் லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா அந்த ப்ரானில் இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். மசாலா போடும்போது ப்ரானில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ப்ரான் நல்ல தண்ணியை உள்ளே இழுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நான் மசாலா போட்டுட்டேன். ஒரு தண்ணியுமே நான் சேர்க்கவும் இல்லை. மசாலா போடும்போது இப்படியே நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மசாலா நல்லா உள்ளே இறங்கும் இந்த ப்ரானுக்கு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அது நல்லா மேரினேட் ஆனால் தான் நமக்கு ஊறுகாவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வளர்ப்பு இறாலில் ஸ்பெஷலாக ஒரு டேஸ்ட் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக எதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஊறுகாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் தவாவில். சேர்த்துட்டு இப்போ இந்த இறால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து கூட இதில் தண்ணியே விடலை. அந்தளவுக்கு நான் தண்ணியை பிழிஞ்சிட்டு இதில் மசாலா போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இறால் எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம நல்லா பொரித்து தான் எடுக்கணும். நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி விடும். ப்ரான் நீங்கள் தொக்குலாம் பண்ணியிருப்பீங்க, ஃப்ரை பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விடும். உள்ளே இருக்க தண்ணி பூரா வெளியில் வரும். அதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் நேரம் வேக விட்டுறணும் நம்ம. அதுக்கப்புறம் அந்த தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் நீங்கள் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமில் வரைக்கும் நீங்கள் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ நான் எல்லா ப்ரானையும் தவாவில் சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா ப்ரானும் ஒரே மாதிரி உங்களுக்கு வேலை முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாலாம் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவாது சைட் டிஷ் இல்லாத நேரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொக்கு மாதிரியே போட்டு சாப்பிட்லாம். ப்ரான் ஊறுகாய் தான் சீ ஃபுட்லேயே பார்த்திங்கன்னா ப்ரான் ஊறுகாய் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஊறுகாய். மீன் ஊறுகாய், கனவா ஊறுகாய் இது எல்லாத்தையும் விட பார்த்திங்கன்னா ப்ரான் ஊறுகாய் தான் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். என்ன க்ளீன் பண்ணி நமக்கு அதை யார் க்ளீன் பண்ணி தந்தாலும் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நின்று வாங்கணும். அல்லது நம்ம க்ளீன் பண்ணாலுமே அந்த வேலை ஒன்று தான் இதில் ரொம்ப கஷ்டம். நான் இந்த தவாவில் இருந்து கல்லுக்கு மாற்றிட்டேன். இதில் சால மீன் பொரிச்சிட்டு இருந்தேன். அந்த வேலை முடிஞ்சதும் நான் இரும்பு கல்லுக்கு மாற்றிட்டேன். ஏன்னா உங்களுக்கு இதில் நான்ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். மெதுவாக தான் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி உங்களுக்கு டைம் எடுக்கும். இது பார்த்திங்கன்னா அது 10 நிமிஷம்னா இதில் 3-4 நிமிஷத்தில் இந்த இரும்பு கல்லில் வேலை முடிஞ்சிடும். அதனால் நான் சால மீன் பொரிச்சிட்டு இருந்தேன். அது பொரித்து முடித்ததும் நான் இந்த தவாவுக்கு மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிட்டு அது தண்ணியெல்லாம் இழுத்து இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாலாம் பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இருக்கட்டும். நான் தீ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கணும். சூப்பராக ப்ரான் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிட்டு சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது காலியாகிறதுக்குள்ள டக்குன்னு ஊறுகாய் பண்ணிடுவோம்.
1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் ப்ரானில் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான உப்பு. வினிகர் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் பாதியை ஊற்றிக்கிட்டேன். இதில் பாதி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம் இந்த மசாலாவை. மீதி இருக்க வினிகர் அப்புறம் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதாவது இதுக்கு தேவையான பொருள், அதாவது ப்ரானை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மசாலா வந்து வினிகரில் தான் கலந்து வச்சுருக்கேன், தண்ணி கிடையாது அது. அதாவது 100 ml வினிகர் எடுத்து ஒரு 50 ml வினிகரில் மசாலாவை கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ தவா சூடாயிட்டு 100 ml நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஊறுகாயில் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு டபுள் மடங்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கணும். சேர்த்துட்டு நீங்கள் ஊறுகாய் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சையும் பொடிசாக நறுக்கியிருக்கேன். நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இஞ்சை 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதையும் சேர்த்துருக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா பூண்டு வந்து இப்போ நான் 1.5 கிலோ ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ பூண்டு நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன் க்ளீன் பண்ணி. இதையும் நம்ம சேர்த்துடலாம். இவ்வளோ பூண்டு போடணும். அப்படின்னா தான் இந்த ஊறுகாய் வந்து நான் இப்போ செய்கிற இந்த பக்குவத்தில் வரும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் தொக்காவே யூஸ் பண்ணலாம் இந்த ஊறுகாவை சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. தோசை கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். என்ன இதை செய்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம். ப்ரானை உரிக்கிறது கஷ்டம், பூண்டு உரிக்கிறது கஷ்டம். செஞ்சு தர்றதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இல்லை நீங்கள் வந்து முந்தின நாள் ப்ரானை உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பூண்டை உரிச்சிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட ப்ரான் ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணலாம். நானும் அப்படி சில டைம் பண்ணுவேன். டைம் இல்லைன்னா பூண்டு முந்தின நாள் உரித்து வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா ப்ரானை முந்தின நாள் க்ளீன் பண்ணிடுவேன். அப்புறம் ஊறுகாய் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த பூண்டு இன்னும் கொஞ்சம் பொரியணும். அங்கங்கே இப்போ தான் லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இஞ்சி நல்லா பொரிஞ்சிடும், ஏன்னா பொடிசாக இருக்கிறதுனால. இப்படி வரும்போது நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். இந்த ஊறுகாயில் நான் வந்து வெந்தய பொடியோ கடுகு பொடியோ நான் சேர்க்கலை. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு இன்னும் கொஞ்சம் பொரியணும். அதுக்குள்ளே இந்த வெந்தயமும் நமக்கு பொரிஞ்சு வந்துடும். நீங்கள் வெந்தயத்தை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் எண்ணெயில் இருந்ததுக்கு நல்லா தீஞ்சு போயிருக்கும். அதனால் பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வெந்தயத்தை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா அதுக்குள்ளே எல்லாம் சேர்ந்து ஈவனாக ஃப்ரை ஆகிடும். நம்ம ப்ரானை சேர்த்துடலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ப்ரான் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். மசாலா எல்லாம் அதிலேருந்து நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மசாலாவில் தான் உங்களுக்கு ஃப்ளேவர் எல்லாம் பிடிச்சிருக்கும். அதனால் ப்ரானோட மசாலா உந்து கிடக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், பூண்டும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நம்ம இதை கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துற வேண்டியது தான். இந்த ப்ரான் ஊறுகாயில் நான் வந்து வெந்தய பொடியோ கடுகு பொடியோ சேர்க்கலை. நீங்கள் ஒருவேளை வெந்தயம் முழுசாக போட பிடிக்காது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கடைசியில் வந்து வெந்தய பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடுகு பொடி சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் வேறு மாதிரி வரும். இந்த ஃப்ளேவரில் இருந்தால் தான் உங்களுக்கு தனி ஒரு ருசி கொடுக்கும். இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கலந்து வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு அந்த பவுலில் மீதி இருந்த வினிகரை சேர்த்துருக்கேன். சேர்த்து அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம அலம்பி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து இந்த வினிகரை அதில் சேர்த்துடலாம். இதுக்காக தான் நான் பாதி வினிகரை நான் வச்சுருந்தேன். ஏன்னா அந்த மசாலா எல்லாருன்னா நமக்கு வீணாக தான் போகும். இப்போ கலந்து விட்டுட்டு இந்த வினிகரில் இனிமேல் வேக விட வேண்டியது தான். இதுக்கப்புறம் இந்த ப்ரான் இதெல்லாமே பொரியாது, ஏன்னா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த வினிகரில் இதெல்லாம் கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். அந்த வினிகர் பிடிக்க ஆரம்பிக்கும். பிடிச்சி கொஞ்சம் அந்த பூண்டு எல்லாமே நல்லா வந்து வெந்து வரும். அதனால் இதை வந்து நான் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட போகிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. நல்லா கொதித்து அப்படியே எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு உப்பு தெரியும். உப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து இன்னும் உப்பு சேர்க்கலை. இப்போ தான் நம்ம வந்து உப்பு சேர்க்க முடியும். ஏன்னா வினிகர் பிடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு உப்பு எவ்வளோ தேவைன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து உப்பையும் சேர்த்துடலாம். தேவைப்படுற உப்பை கொஞ்சம் ஒரு கல் முன்னே இருக்கிற மாதிரியே உப்பு நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் ஊறுகாவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஊறுகாய் சப்புன்றிருந்தால் நல்லா இருக்காது. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் 2 நிமிஷம் விட்டாச்சுன்னா இந்த அளவுக்கு வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த மசாலா இருக்கணும், லிக்விடாக இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ட்ரையாக அப்படி திரண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கணும் ஸ்பூனில் எடுக்கும்போது. இதை நம்ம எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மசாலா கூட அதில் நீங்கள் 2 பூண்டு மட்டும் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அது ப்ரான் ஊறுகானே தெரியாது, பூண்டு ஊறுகான்னு தான் சொல்லுவாங்க.
இதே இது அதில் இருக்க ப்ரானோட சேர்த்து நீங்கள் மசாலா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ப்ரான் ஊறுகாய் டேஸ்ட்டில் இருக்கும். அதான் 2 in 1 பிக்கிள்னு சொன்னேன். சூப்பரான ஒரு பிக்கிள். இதை பிக்கிள்னு சொல்கிறத விட எங்கள் வீட்டில் தொக்குல்னு சொல்லுவாங்க. தொக்கு மாதிரி இருக்காது, பிக்கிள் மாதிரியும் இருக்காது. ரைஸில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு சூடான சாதத்தில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு பருப்பு கூட்டை மட்டும் வச்சுட்டு இது இருந்தாலே போதும் நமக்கு. இப்போ நான் வந்து ஆறிடுச்சு. நான் கிளாஸ் ஜாருக்கு மாற்றிடுறேன். கிளாஸ் ஜாரில் வச்சதுக்கப்புறம் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நம்ம என்ன தான் பக்குவமாக வச்சாலும் கொஞ்சம் ஈரக்காற்று படும், அல்லது தெரியாமல் ஈர ஸ்பூனோ அல்லது கையில் இருக்க ஈரமோ படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போ தேவையோ நீங்கள் அப்போ எடுத்துட்டு திரும்ப வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 6 மாதம் இந்த ருசி கொஞ்சம் கூட மாறாமல் நீங்கள் என்ன டேஸ்ட்டில் வச்சிங்களோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஆக்சுவலி வந்து கவளை மீன் ஊறுகாய் தான் செய்யணும்னு தான் வாங்கிட்டு வந்தேன். கவளை மீன் வந்து காலி ஆகிட்டு, இன்னொன்று வந்து எல்லாருமே வந்து ப்ரான் பிக்கிள் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ப்ரானும் வாங்கினது காலி ஆகிட்டு, நான் பக்கத்தில் வந்த ப்ரானில் தான் நான் வந்து வாங்கி திரும்ப செஞ்சேன் ஊறுகாய். நான் எப்போவுமே சீ ஃபுட்டில், இது வந்து சீ ப்ரான் கிடையாது தான், இருந்தாலும் வந்து ப்ரான்னா இந்த ப்ரான்லேயும் செய்வேன். பெரும்பாலும் ஏதாவது ஒரு மீன்லேயும் இருக்கும். கவளை மீன், சூரை மீன், இது எல்லாத்துலேயுமே மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பிக்கிள் செய்வேன். சில டைம் ஒரு வாரத்தில் காலி ஆயிரும் எங்கள் வீட்டில் ஊறுகாய் பார்த்திங்கன்னா. சில டைம் பார்த்திங்கன்னா 3 மாதம் 4 மாதம், அதாவது டெய்லி கரெக்டான ஒரு மெனு இருந்து சைடிஷ்லாம் இருந்துச்சுன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. சில டைம் சைடிஷ் 2-3 நாள் இல்லை அப்படின்னாலே காலையிலையும் சாயந்தரம் எடுத்து டக்குன்னு ஒரு வாரத்துலேயே காலி ஆயிரும். அதனால் நான் ஃப்ரிட்ஜிலே தான் வச்சுருப்பேன். அடுத்து சிம்பிளாக ஒரு ரசம் பண்ண போகிறோம். 1.5 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மிளகுத்தூள் தான், வாங்கின மிளகை அரைச்சி வச்சுருக்கேன், அவ்வளோதான். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 10 பூண்டு பல், சின்ன சின்ன பூண்டு பல், ஒரு 3 சின்ன வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துருந்தேன், அதில் இருக்க காம்பை மட்டும் ஒடிச்சு போட்டுக்கிட்டேன். ஒரு 50 கிராம் தக்காளி. இது எல்லாத்தையும் ஒரே ஒரு சுற்று நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தக்காளி 1-2 அங்கே இருக்கும், அது பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் பொரியட்டும், கடுகு வெடிக்கட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இருக்க அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம வதக்க வேண்டியது இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி, பெருங்காயப்பொடி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம வந்து 1-2 நிமிஷம் வதக்க வேண்டியது இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரசம். இப்போ இது சுருண்டு வதங்கி வந்ததும் நம்ம வந்து தண்ணி தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா வந்து புளி தண்ணி நான் இதில் சேர்க்கலை, லெமன் தான் சேர்க்க போகிறேன். அதனால் ஹெல்த்தியான ரசம் கூட சொல்லலாம். இது வந்து மிக்ஸி ஜாரை அலசி ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி கிடையாது, நான் புளி தண்ணி இதில் சேர்க்கலை. அப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான தண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அளவு மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணின்னு பார்த்திங்கன்னா ஒரு 400 ml சேர்த்துக்கலாம். அவ்வளோ போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பிந்தி தேவைப்பட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துருக்குறேன். ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தில் உள்ள சாறு கரெக்டாக இருக்கும் இந்த ரசத்துக்கு, கொஞ்சம் பெரிய பழத்தில் உள்ள சாறு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நம்ம இதில் வெட்டி போட்டுக்கலாம். அதில் கத்திரிக்கோள் இருந்ததுனால வெட்டி போடுறேன். ஆக்சுவலி ரசத்துக்கு வந்து கொத்தமல்லி தலையை நல்லா கையால் கிள்ளி போட்டிங்கன்னா தான் மனம் வரும். இப்போ இது லைட்டாக கொதி வந்ததும் நமக்கு ரசம் ரெடி, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கலக்கலன்லாம் கொதிக்க விடக்கூடாது. இந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா உப்பு முதலே போட்டேன். சில பேர் கடைசியில் தான் போடுவாங்க. இது லெமன் விட்டு வைக்கிற ரசம் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். லெமன் ரசம்னாலுமே ரொம்ப கொதிக்க விடாதீங்க. லைட்டாக அந்த பபுள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு ரசம் ரெடி. ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து ஒரு ரசம் ரெடி ஆகிட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாலை மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஏற்கனவே தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு சாலை மீன் ஃப்ரை மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் சாலை மீன் ஃப்ரைன்னு கொடுத்தீங்கனாலே வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த 300 கிராம் சாலை மீன் இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக இதை கலந்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப வந்து தண்ணியெல்லாம் கலந்துக்க வேண்டாம். ஏன்னா கவளை மீன்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா மீனை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூனை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து மசாலாவை ரொம்ப வந்து தண்ணியாக கலந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், நல்லா பசையாக கலந்துக்கிட்டேன். இதில் மீனை போட்டு புரட்டி எடுத்துக்கலாம். கவளை மீனுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முழு மீனாக போடுறத விட இந்த மாதிரி வயிற்றில் 2-3 கீரல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மசாலா போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா
மீன் வந்து அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி வரும், உங்களுக்கு மசாலாவும் நல்லா உள்ளே இழுத்துருக்கும். இதெல்லாம் ஸ்பூனால் போட்டு கலந்துட்டு இருந்த வேலைக்கு ஆகாது, அதனால் ஜஸ்ட் லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ நான் கையால் தான் கலந்துக்க போகிறேன். எப்போவுமே ரசம், காரக்குழம்பு, இதுக்கெல்லாம் வந்து சாம்பார், பருப்பு, இதுக்கெல்லாம் சால மீன் ஃப்ரை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன்லே சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மீன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த கவளை மீனை தான் சொல்கிறாங்க. விலையும் குறை உங்களுக்கு. மத்தி மீன், கவளை மீன் இது எல்லாமே ஒரே ஜாதியில் தான் வரும். பட்டினப்பாக்கம், பிறகு வந்து நொச்சிக்குப்பம் அல்லது வந்து காசிமேடு, இங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கவளை மீன். வந்து தாராளமாக வாங்கிட்டு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வந்து அல்லது அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீன் நல்லா சாப்பிடுவீங்கன்னா கவளை மீனே போதும், உங்களுக்கு எல்லா ரெசிபிக்குமே சூப்பராக இருக்கும் சைடிஷ்க்கு. இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் மீன் என்ன பண்ணுறோம், ஒரு தடவை எப்போவுமே பொரிக்கிறதுக்கு முன்னே திரும்ப ஒரு தடவை கையால் கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து உப்பு ஒருவேளை கரெக்டாக பிடிக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு முன்னே இந்த மாதிரி கலந்துட்டு வச்சோம் அப்படின்னா வந்து நல்லாவே ஈவனாக மசாலா எல்லாம் பிடிக்கும். இப்போ அந்த பவுலில் இருக்க மசாலாவில் ஒவ்வொரு மீனாக நான் லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நல்ல மசாலா அந்த மீனில் வரும். கவளை மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக பொரித்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் சாஃப்டாக பொரித்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி சால மீன் இதெல்லாம் வாங்கும்போது பாதியை வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக பொரித்து எடுத்துப்பேன், பாதியை வந்து கொஞ்சம் கிறிஸ்பு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பொரித்து எடுத்துப்பேன். ஏன்னா ரெண்டு இதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே கிறிஸ்பியாக பொரிக்கவும் மாட்டேன், ஏன்னா நம்ம வந்து சாப்பாட்டு கூட சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் பாதியாக நல்ல முறுமுறுன்னு பொரிச்சிடுவேன், கொஞ்சம் நல்லா எண்ணெயில் விட்டு பொரிச்சிடுவேன். இந்த சைடில் இருக்கிறதுல ஒரு சைடு இருக்கிறது நல்லா பொரிஞ்சு வருது, நாங்கள் தீ நல்லா வருது அதனால் நல்லா பொரிஞ்சு வருது. ஒரு சைடில் இருக்கிறது இன்னும் பொரியாமல் இருக்குது. அதெல்லாம் அந்த ஒரு வெந்த மாதிரி வரும்போதே நான் அந்த மீனை எடுத்துருவேன். பிறகு ஒரு சைடு இருக்கிறது நல்லா கிறிஸ்பியாக பொரிய விட்டு அதை எடுத்துப்பேன். இந்த மாதிரி தான் நான் பொரித்து எடுப்பேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிக்குமோ அப்படி பொரிச்சுக்கோங்க. ஆனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமில் விட்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் விட்டிங்கனாலும் தீஞ்சு போயிடும். ரொம்ப நேரம் லோ ஃப்ளேமில் விட்டிங்க அப்படின்னாலும் எண்ணெய் ரொம்ப குடிக்கும் மீனை பொறுத்தளவுக்கு. அதனால் அந்த தவாவோட ஹீட்டு கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான் மீன் பொரிக்கிறதுக்கு. மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஒரு நிமிஷமோ 30 செகண்ட்ஸோ கழித்து தேவைக்கேற்ற மாதிரி மீனை வந்து நீங்கள் மாற்றி விட வேண்டியது இருக்கும். இப்போ இதிலே பாருங்கள், இந்த 2-3 மீனுக்கெலாம் வால் பொரியவே இல்லை, அதனால் திரும்ப தலை பக்கத்தை இந்த பக்கம் திருப்பிட்டு வாலை நடுவுக்கில் இருக்கிற மாதிரி நான் திருப்பி விட்டுருக்குறேன். இப்போ இந்த மீனெல்லாம் பொரிஞ்சிருச்சு. கரெக்டாக அதுக்கெலாம் ஃப்ளேம் கிடச்சோன்னா அது கரெக்டாக பொரிஞ்சிருச்சு, அதை எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து மீன் பொரிக்கும் போது இப்படி தான் வைக்கணும் அப்படி தான் எடுக்கணும்னு கிடையாது, தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் தவாவில் நீங்கள் மாற்றி வச்சு எடுத்துக்கலாம். ரம்யா வீட்டு சமையலில் நிறைய மீன் ரெசிபி இருக்குது, பேசிக் ரெசிபி எல்லாமே போட்டிருக்கேன். நிறைய வெரைட்டி ஃபிஷ் கறி, நிறைய வெரைட்டி கருவாட்டு கறி, இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபிஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நேற்று லன்ச் இது தான், ரசம், அதுக்கப்புறம் வந்து சால மீன் ஃப்ரை, ரைஸு, இது கூட வந்து ப்ரான் தொக்குள், பிக்கிள் எப்படினாலும் சொல்லிக்கலாம். இதுதான் நான் பண்ணது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஊறுகாய் நீங்கள் வந்து மீன் ஊறுகாய், இறால் ஊறுகாய் இதில் வந்து இதுவரை ட்ரையே பண்ணதில்லைன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.